வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கிள்ஸ் சேனல். குட் ஈவினிங் டு everybody. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நமக்கு எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்கல்ல, செப்டம்பர் 28. இதே டேட்டில் வந்து குரூப் 2க்குமே வந்துட்டு எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு முன்னவே அவங்களுக்கு வந்து விட்டுறதுனால வந்து நமக்கு இன்றைக்கி தானே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து ஆனுவல் பிளானரில் வந்து நவம்பரில் தான் சொல்லியிருந்தாங்க. இவங்க தான் வந்து செப்டம்பரில் வைக்கிறனால நம்ம எக்ஸாம் வந்துட்டு மேபி அது எவ்வளோ நாட்கள்லாம் தெரில, ஏதோ இதுக்கு முந்தின டைம் ஏதோ ஒரு எக்ஸாம் இந்த மாதிரி நடந்துச்சு. அந்த டைமில் போலீஸ் எக்ஸாமா இல்லை எனக்கு எந்த எக்ஸாம் கரெக்டாக ஞாபகம் இல்லை, எஸ்எஸ்சியா போலீஸா ஏதோ ஒரு எக்ஸாமில் வந்து இதே மாதிரி சேம் டேட் வந்ததுனால மாற்றி வச்சாங்க அந்த டேட்டை வந்து. ஆனால் ரொம்பலாம் மாற்றி வைக்கல, 1 வீக்கோ 2 வீக்ஸோ தான் மாற்றி வச்சாங்க. அதனால் நம்ம இதை பெருசாக ஒன்றும் மைண்டில் கொண்டு போய்க்க வேண்டாம். ஆனால் மினிமம் 1 வீக்காவது தள்ளி போக வாய்ப்பு இருக்கும். நம்ம அதில் ஒரு ரிவிஷனாவது பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இன்றைக்கி காலையிலேருந்து ஷாக்கிங் மேலே ஷாக்கிங். என்ன சொல்கிறது, காலையில் எந்திரிச்சோடனே அர்த்தராத்திரியில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அடுத்து அதை நம்ம நவம்பர் மாதம்தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். செப்டம்பரில் மாதத்தை தள்ளி வச்சிட்டாங்க, அதுவே பெரிய ஷாக்கிங்கு. அடுத்து வந்துட்டு நமக்கு லாஸ்ட் வீக் வந்துட்டு அந்த பள்ளிக்கல்வித்துறை கொடுத்த அந்த இதில் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு வேக்கன்சி பார்த்தோன்னா இங்கிலீஷ்க்கு தான் இருந்துச்சு. 496 காமிச்சிருந்தாங்க. சரி, நம்ம மேஜர் பரவாயில்ல, எல்லாத்தையுமே நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும்னு பார்த்தா இன்றைக்கி பார்த்தா இருக்கிறதுலே நம்ம தான் லாஸ்ட்டில் இருக்கும் போல், நமக்கு தான் கம்மியானதாக இருக்குது. மற்ற எல்லாம் வந்து 200 அந்த சம்திங் அப்படி இருக்குது. இதுதான் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. அதிலலாம் வந்து தாவரவியல் விலங்கியல் இதிலலாம் கொடுத்த மாதிரியாகவே இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கே இவ்வளோ குறைச்சி போட்டிருக்காங்கன்றது தெரியல, அது ஒரு ஷாக்கிங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நான் லேட்டராக தான் பார்த்தேன் அந்த ஜிகேலையும் எஜுகேஷன் சைக்காலஜிலேயும் உள்ள சேஞ்சஸ்ஸு. ஏற்கனவே 8 யூனிட்டே வந்து அது கடல் மாதிரி, அதை படிக்க முடியாது. இதில் வேறு அது காணாதுன்னு சொல்லி இதில் வேறு கூட 2 யூனிட்டை வேறு ஆட் பண்ணி அதில் வேறு 2 லைனில் இருந்த சிலபஸ் எல்லாம் ஜிகேல பேராகிராஃப் ரேஞ்சில் பண்ணி விட்ருக்காங்க. அப்படியே டிஎன்பிசி உள்ள ஒரு மேத்தமேட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸு அப்படியே அங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னத்தை சொல்லணும்னு தெரில. அப்படி அடுத்து பார்த்தா டிஎன்பிசி டேட்லேயே வச்சுருக்காங்க. அப்படி சொல்லும்போது இது இன்னும் எத்தனை நாளைக்கு தள்ளி போகும்னு தெரில அப்படின்ற மாதிரி காலையிலேருந்தே ஒரு என்ன சொல்ல, அடுத்தடுத்து மனசில் ஒரு இடியை இறக்குன மாதிரியே இருக்குது. சரி, பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக இதை நம்ம ரொம்பலாம் மைண்டில் கொண்டு போய்க்க வேண்டாம். எக்ஸ்ட்ரா கிடைக்கிற டைமை நம்ம ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இருக்க டைமை படித்ததை ரிவிஷன் பண்ணிவிட்டு முடிஞ்சளவு ஒரு 60 நாள் 2 மாதத்துக்குள்ளே படிக்காதது எல்லாத்தையும் புதுசாக படிக்க வேண்டியதான். மீதம் உள்ள 20 டேஸ் வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதில் நம்ம காட்ஸ் டேஸ் எவ்வளோ தள்ளி போகுதோ அந்த டேட்டை வச்சு நம்ம திரும்பவும் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட வேண்டியதான். மற்றபடி இதை வந்து பெருசாக ஒன்றும் நம்ம சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கொஞ்சமாக நாங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம்.